அவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்துள்ள சீரை நீயே வந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வெளியே காத்திருக்கிறார்கள். காலையில் நடந்த சடங்கில் நீ பாதியிலேயே வந்துவிட்டாய். ஆனால் ஜலால் அதனை தவறாக எண்ணவில்லை. ஆனால் இப்பொழுது நீ அங்கே வரவில்லை என்றால் அது ஆமீருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அனைத்தும் உன் கைகளில் தான் இருக்கிறது ஜோதா, அனைத்தும். நிகாவிற்கான சீர்களை உங்களுக்காக எங்கள் ஜலால் அனுப்பியிருக்கிறார். தங்க இழைகளால் நெய்யப்பட்ட பட்டு சரிகை. இவை மிக முக்கியமானவர்களுக்கே செய்யப்படுபவை ஜோதா. இதை செய்தவனுக்கு இது போன்று இன்னொன்றை செய்ய வாய்ப்பளிக்க மாட்டோம். அதையும் மீறி அவன் முயற்சித்தால் அவன் கைகள் வெட்டப்படும். எங்கள் ஷேன்ஷாவின் அன்பு பரிசு இப்பொழுது உங்களுக்காக. ஷேன்ஷா அவர்கள் கூறுவது என்னவென்றால், இதை உங்கள் கைகளால் நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இருவரும் பிரிவதற்கு காரணமாக இருக்கும் அந்த ஜலாலை நான் என்றென்றும் மன்னிக்க மாட்டேன். ஜோதா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நில்லுங்கள் ஜோதா! தங்களின் இந்த செய்கையை ஷேன்ஷாவிடம் நான் கண்டிப்பாக தெரிவிப்பேன். இதை அவரிடம் இவ்வாறே காண்பிப்பேன். இன்னும் நாம் உறவை ஏற்படுத்திக் கொள்ளவே இல்லை. அதற்குள் முகலாயர்களுக்கு இப்படி ஒரு அவமானமா? அனைவருக்கும் முன்பாக உன் பரிசு நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஷேன்ஷாவின் பரிசு நிராகரிக்கப்பட்டு விட்டது.
ஜோதா எரித்தது இந்த வஸ்திரங்களை மட்டுமல்ல, முகலாயர்களின் பேரையும் புகழையும் சேர்த்து அவள் எரித்திருக்கிறாள். நீ இதற்கு சரியான பதிலடி கொடுப்பாய் என்று எமக்கு முழு நம்பிக்கை உள்ளது. கட்டளையிடு போதும். ஆமீரை தாக்க படைகளை அனுப்புகிறேன். சரி என்று கூறினார். டில்லி, ஆக்ரா மற்றும் மேவாத்திலிருந்து படைகளை வர வைக்கிறேன். தங்களுடைய கட்டளைக்காகத்தான் காத்திருக்கிறோம். சரி, ஆமீர் மீது நாம் உடனே போர் தொடுவோம். போர் தொடுத்து ஆமீரை மண்ணோடு மண்ணாக்கி விடுவோம். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? அதை நான் கூறுகிறேன், கேளுங்கள் பெரியம்மா. ஆமீர் மண்ணோடு மண்ணாகிவிடும். அதனுடன் ஜலாலின் பெருமையும் எரிந்து சாம்பலாகிவிடும். ஆமீரின் ஒவ்வொரு வீரர்களும் உயிரோடு எரிக்கப்பட்டு அமரர்களாகி விடுவார்கள். பின் தங்கள் நாட்டு இளவரசிக்காக தங்கள் உயிரையே கொடுத்தோம் என்று பின்பு அனைவருக்கும் தலைகணமும் கர்வமும் வந்துவிடும். அது நம் முகலாயர்களுக்கு சரித்திரத்தில் கரும் புள்ளியை தந்துவிடும். நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன். அவ்வாறென்றால் நீ மன்னித்து விட்டாய் என்று என்னை நினைத்துக் கொள்ள சொல்கிறாயா? ஜோதாவிற்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாயா? அவர்களுக்கு பாடம் புகட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை நான் பழிக்கு பழி வாங்குவேன் பெரியம்மா. ஆனால் போர் மூலமல்ல, நிக்கா செய்து கொண்டு. அவர்கள் கொடுத்த வாக்கை தவற மாட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி தவறிவிட்டால் அவர்கள் அவமானத்தில் தலை குனிந்து நிற்பார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அவர்கள் நிக்கா செய்து வைத்தார். சரித்திரத்தில் அவர்கள் எப்பொழுதுமே தலை குனிய வேண்டியதுதான். அதுதான் நடக்கும் பெரியம்மா. பெரியம்மா, நான் அவளை முழு ராஜ மரியாதையுடன் இங்கு அழைத்து வருவேன். அதன் பிறகு அவளது திமிரை நான் அடக்குவேன், அது நிச்சயம். தாங்கள் அனைவரையும் காப்பாற்றுவீர்களே கிருஷ்ணா. பாஞ்சாலியின் தொகில் உரிக்கப்படும் போது நீதானே அவள் மானத்தை காப்பாற்றினாய். ஆனால் இன்று என்னை காப்பாற்றுவதற்கு நீ ஏன் வரவில்லை? என்னுடைய திருமணம் முகலாயரோடு நடக்கப் போகிறது. அதை ஏன் நீ தடுக்கவில்லை? இவ்வளவு பெரிய அநியாயத்தை தாங்கள் எப்படி நடக்க விட்டீர்கள்? கோருங்கள். உன்னுடைய கஷ்டத்திற்கு என்னிடம் முடிவு இருக்கின்றது ஜோதா. வாங்கிக்கொள், இதை பருகிவிடு. உன் வாழ்க்கையும் முடியும், மானமும் காப்பாற்றப்பட்டுவிடும். ஆனால் ஒரு விஷயம், உனது மானம் காப்பாற்றப்படலாம், ஆனால் ஆமீர் அழிந்துவிடும். உன் மரணத்திற்கு பிறகு நூற்றுக்கணக்கான மரணங்கள் ஆமீரில் நிகழும். சிலர் ஜலாலால் கொல்லப்படுவார்கள், சிலர் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வார்கள். தந்தையே, ஜலாலால் இந்த அவமானத்தை தாங்கவே முடியாது. சில மணி நேரங்களில் யுத்த பிரகடனம் நடக்கும். தாய் பவானி மீது சத்தியமாக நானும் எனது சேனைகளும் கர்வத்தோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் எங்கள் உயிரை தியாகம் செய்வோம். ஆனால் நாங்கள் இறக்கும் முன்பு உனக்கு ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். இந்த திருமணத்தை ஜலாலுடன் நான் தான் பேசி முடித்தேன். ஆனால் ஜலால் ஒரு நாளும் உன்னை அவமானப்படுத்தியதே இல்லை. சாஸ்திர சம்பிரதாயங்களின் படிதான் உன்னை மணக்க விரும்புகிறார். உன்னை மனைவியாக்கி மகாராணி அந்தஸ்து கொடுக்க விரும்புகிறார். எப்பேற்பட்ட ராணி தந்தையே? உங்களுடைய ஜோதா பல ராணிகளில் ஒருத்தியாகி விடுவாள். ஜோதா, இங்கு கூட மகாராஜாக்கள் அதிக திருமணங்கள் செய்து கொள்வது சகஜம்தானே? யாரால் கூற முடியும் இந்த சம்பந்தம் கூட எதிர்காலத்தில் இரண்டு மதங்களுக்கு இடையில் நடக்கும் பேதங்களை போக்குமோ என்னவோ? போராட தயாராக இருப்பவனையே விதி தேர்ந்தெடுக்கும். ஒருவேளை தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றுவதற்கு ஒருவேளை விதி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அமைதியை, அன்பை நிலைநாட்டுவதற்காக உன்னை. அன்பா, நான் அந்த ஜலாலை மிகவும் வெறுக்கின்றேன் தந்தையே.
அவனுடைய தலை வெட்டப்பட வேண்டும் என்று நினைத்தவள் நான். ஒருவேளை இந்த திருமணம் நடக்கவில்லை என்றால் பல ஆயிரக்கணக்கான வீரர்களின் தலை வெட்டப்பட்டு பூமியில் வீசப்படும். உன்னுடைய இந்த முடிவால் ஆமீரே சுடுகாடாக மாறிவிடும் ஆபத்து உள்ளது. திருமணத்தை விட மரணமே சாலச் சிறந்தது என்று நினைத்தால் உனது தந்தை கர்வத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பான். ஆனால் ஒரு அரசராக தோற்று விடுவார். ஜோதா, இந்த திருமணத்திற்கு நீ ஒப்புக்கொண்டால் ஒரு தந்தையாக நான் தோற்று விடுவேன். ஆனால் ஒரு அரசனாக தலை நிமிர்ந்து நிற்பேன். நான் கூறுவதை கேள், கவனமாக கேள். நீ திருமணம் செய்து கொள்ளாதே. ஆனால் என் தோல்வி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. முதலில் ஒரு தந்தையாக தோற்பேன், அடுத்து ஒரு அரசனாக தோற்பேன். நீ எடுக்கும் முடிவு எதுவானாலும் சரி, அதை உன் தாயிடம் கூறிவிடு. எனக்கு உன்னுடைய பதில் கிடைத்து விட்டது ஜோதா. சம்மதிப்பாளா தெரியவில்லையே. ஜோதா ஆமீரை காப்பாற்றும் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டாள். அவள் இந்த திருமணத்தை ஒப்புக்கொண்டு விட்டாள். பகவான், விரைவாக செல். இந்த செய்தியை உடனே அவர்களுக்கு கூறு. சீக்கிரம் செல். பாட்ஷா அவர்களுக்கு கோடி வணக்கங்கள். நடந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது. ஷகன்ஷாவையோ அவர் அனுப்பியவரையோ எந்த வகையிலும் அவமானப்படுத்தும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. தவிர்க்க முடியாத மன உளைச்சலால் இளவரசி ஜோதா அவ்வாறு நிலை தடுமாறிவிட்டார். ஷகன்ஷாவையும் முகலாயர்களையும் வேதனைப்படுத்தியிருந்தால் மன்னிக்கவும். அதனால் நடந்த சம்பவங்களை தயவு கூர்ந்து மறந்துவிட்டு தாங்கள் இளவரசியை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்தும் நான் நினைத்தவாறே நடந்து கொண்டிருக்கிறது. ராஜா பார்மல் தனது மரியாதையை என் காலில் போட்டுவிட தயாராகிவிட்டார். அப்படியென்றால் ஆமீரை நான் மானசீகமாக வென்றுவிட்டேன் என்றுதான் அர்த்தம். வேடிக்கையான சூழ்நிலை நிலவுகிறது. ஜோதாவை நிகா செய்து கொள்ள ஜலால் விரும்புகிறார். ஆனால் ஜோதாவோ இதை ஏற்க மாட்டேன் என்கிறாள். ஜோதா மறுத்துவிட்டாள் என்ற செய்தியை ஜலால் கேட்டதும் ஆமீரில் பெரிய இடியே விழும். ஆமீருக்கு மிக விரைவில் பெரிய அழிவு காத்திருக்கிறது. மாஷா அல்லாஹ், என் தாய் கூறியவாறே எல்லாம் நடக்கிறது. ஆமீரை சூறையாடுவதற்கு இது நல்ல சந்தர்ப்பம். இதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆமீரை சூறையாடுகிறேன். வணக்கம் மகா மந்திரியாரே. ராஜகுமாரி ஜோதா நிக்காவிற்கு ஒப்புக்கொண்டு விட்டாள். என்ன? ஜோதா நிகாவிற்கு சம்மதித்தாளா? ஆமாம் மகா மந்திரியாரே. அப்படித்தான் ஆமீரிலிருந்து ஷெகன்ஷாவிற்கு மடல் வந்துள்ளது. இனி சடங்குகளை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நாளை பிள்ளை வீட்டார் ஊர்வலமாக செல்ல வேண்டும். நான் எப்பொழுதெல்லாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் என் விதி என்னை பின்னோக்கி தள்ளி விடுகிறது. என்னை மன்னித்து விடுங்கள் ஜோதா. மற்றவரோடு நானும் தங்களை ஏமாற்றி விட்டேன். நான் இந்த உண்மையை தங்களிடம் சொல்லியிருக்க வேண்டும். என்னால் அரசரின் கட்டளையை மீறி துணிந்து செயல்பட முடியவில்லை ஜோதா. நான் தவறு செய்து விட்டேன். பெரிய தவறு செய்து விட்டேன்.
உங்களுடைய தோழியாக இருந்தும் நான் தங்களிடமிருந்து இந்த உண்மையை மறைத்து விட்டேன். எனக்கு தெரியும் ஜோதா, நடப்பது எதுவும் சரியாக நடக்கவில்லை. அனைவரின் கைகளும் கட்டப்பட்டுள்ளது. இனி நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நமக்கு வேறு வழி இல்லை. வழி இருக்கின்றது. ஒரே ஒரு வழி. இந்த திருமணத்தை நான் வேண்டாம் என்று கூற முடியாது. ஆனால் ஜலால் வேண்டாம் என்று கூறலாம் அல்லவா? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அந்த ஜலாலே முன் வந்து இந்த திருமணத்தை வேண்டாம் என்று கூறுவதற்கு நான் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன். பகவான் தாஸ், அனைவரும் பார்த்து மண்டபத்தை வியக்கும் வண்ணம் அழகாக அலங்கரிக்க வேண்டும். மைனாவதி, விருந்தினர்கள் கூடாரம் தயாராகிவிட்டதா? அவர்களுக்கு எந்த ஒரு அசௌகரியமும் கூடாது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், கங்கார் சிங் அதையெல்லாம் பார்த்துக் கொள்வார். கங்கார் சிங், என்ன ஆயிற்று? கூடாரங்கள் தயாராகிவிட்டன. நல்லது. விருந்தாளிகள் தங்குவதற்கான ஏற்பாடும் செய்தாகிவிட்டது. மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். தந்தையே. இங்கு பாருங்கள், மாப்பிள்ளை சடங்கிலிருந்து அனைத்து சடங்குகளும் மிகவும் கிரமமாக நடக்க வேண்டும். இது ஆமீர் அல்ல, சாம்பர். அதனால் தான் சரியாக செய்ய முடியவில்லை என்று ஒருவரும் கூறக்கூடாது. உத்தரவு மகாராஜா. சரி. தந்தையே, ஜோதா, நான் தங்களிடம் ஒன்று பேச விரும்புகின்றேன். கூறு ஜோதா. தங்களிடமிருந்து ஒரு அனுமதி வேண்டுகின்றேன். என்ன அனுமதி? திருமணத்திற்கு முன்பு நான் அந்த ஜலாலுடன் சிறிது பேச விரும்புகின்றேன். அக்னியை வலம் வரும் முன்பா? நீ என்ன சொல்கிறாய் ஜோதா? உன் திருமணத்திற்கு முன்பு மணமகனை சந்திக்க கூடாது. ஆனால் பாட்டி, நான் தனிமையில் பேசப் போவதில்லை. அனைவர் முன்புதான் அவரிடம் பேசப் போகின்றேன். இருப்பினும் ஜோதா, தந்தையே, முடியாது என்று கூறாதீர்கள். நீங்கள் தலை குனியும்படி நான் நிச்சயம் நடந்து கொள்ள மாட்டேன். தங்களுக்கும் அவருக்கும் கௌரவம் குறையும் அளவிற்கு நான் நடக்க மாட்டேன். ஜோதா, நீ இந்த சம்பந்தத்தை அங்கீகரித்து ஆமீரை காப்பாற்றினாய். உன்னுடைய கோரிக்கையை கௌரவிப்பது என்னுடைய கடமை ஜோதா. நான் கூறியது சரிதானே தாயே? நீ கூறியது மிகவும் சரி பார்மல். நான் ஷகன்ஷாவிற்கு உடனே செய்தி அனுப்புகிறேன். பகவான் தாஸ், பாட்ஷா நீடூடி வாழ்க. தங்களை சந்திக்க ஆமீரின் இளவரசர் செய்தியோடு வந்திருக்கிறார். தங்களின் கட்டளை என்ன? என்ன கட்டளையிடுவது? ஒரு வகையில் அவர் எனக்கு உறவினராக போகிறார். அவரை மரியாதையுடன் உள்ளே அனுப்பிவை. தவறாக நினைக்காதீர்கள். பாதுகாப்பு கடமை அல்லவா? இவருக்கு தக்க மரியாதையை அளியுங்கள். இலைப்பார பானமும் கொடுங்கள். இப்போது கூறுங்கள் பகவான் தாஸ், தாங்கள் இங்கே எதற்காக வந்தீர்கள்? தங்களிடம் ஒரு சிறு விண்ணப்பம். கூறுங்கள். இது ஜோதாவின் விண்ணப்பம் ஷகன்ஷா. திருமணத்திற்கு முன்பாக அவர் ஒரு முறை தங்களிடம் பேச வேண்டுமாம்.
ஆனால் அது உங்கள் பழக்கத்திற்கு எதிரானதல்லவா? உங்கள் வழக்கப்படி மணமகனும் மணமகளும் திருமணத்திற்கு முன்பு சந்திக்க கூடாதல்லவா? பிறகு இளவரசி என்னை பார்த்து பேச வேண்டும் என்பது எதற்காக? தங்களுடன் தனிமையில் அல்ல, அனைவர் முன்பாகத்தான் பேச விரும்புகிறாள். இருவருக்கும் இடையில் திரை போடப்பட்டிருக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள். முன்பு இந்த பானத்தை பருகுங்கள். தங்களின் விருந்தோம்பலை யாம் மெச்சுகின்றோம். திருமணத்திற்கு முன்பாக நீர் கூட அருந்துவதில்லை. அமரக்கூடாது என்று ஒன்றுமில்லையே. அப்படியென்றால் ராஜகுமாரி ஜோதா, அதான் என்னுடைய வருங்கால வேகம், என்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா? வருங்கால கணவரை சந்திக்கும் முழு உரிமையும் அவருக்கு இருக்கிறது. கண்டிப்பாக நான் அவர்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி ஷைன்ஷா, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. சரி, கூறுங்கள், அவர்களை எப்பொழுது நான் சந்திக்க வேண்டும்? இப்பொழுது. ஆனால் அது தாங்கள் விருப்பப்பட்டால். பெரியம்மா, புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள்.